வெயிட் லாஸ் பண்றதுக்காக ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா பெரிய தப்பை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஃப்ரூட் ஜூஸ் நீங்க குடிக்கிறதுனால உங்களோட வெயிட் குறையவே குறையாது, மாறா உங்களோட வெயிட் ஏறதான் செய்யும். அதுக்கு என்ன காரணம், அதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வெயிட் லாஸ் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வெயிட் லாஸ் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வெயிட் லாஸ் பண்றதுக்காகவே நீங்க இந்த மார்னிங் டைம்லோ இல்ல ஈவினிங் டைம்ல ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கும் போது என்னென்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, நேச்சுரலாவே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ்ல ஃப்ரக்டோஸ் அப்படின்ற சுகர் இருக்கு. இந்த சுகர் பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே நம்ம ஃப்ரூட்ஸா சாப்பிடும் போதே நம்மளோட குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தும். இதனால நம்மளோட ஃபேட் போர்னிங் குறைய ஆரம்பிக்கும். ஆனா நம்மளோட உடம்புல ஃபேட் அதிகமாக ஆரம்பிக்கும். நம்ம ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா இதை ஜூஸா நம்ம எடுத்துக்கும் போது ஜூஸ்ல சுகர் ஆட் பண்ணுவோம், அப்புறம் மில்க் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணி தான் நம்ம ஜூஸோ இல்ல ஸ்மூத்தி அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். நேச்சுரலாவே ஜூஸா நம்ம குடிக்கிறோம்னாலுமே அதுல எல்லாருமே சுகர் கண்டிப்பா ஆட் பண்ணுவாங்க. இப்ப இந்த அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே ஃப்ரூட்ஸ்லயே ஏற்கனவே சுகர் இருக்கு, நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சுகரோட அளவு ரொம்பவே அதிகமாகும். நம்மளோட உடம்புல எந்த அளவு சுகரோட அளவு அதிகமாகுதோ அந்த அளவு நம்மளோட உடம்பு ஃபேட் பர்ன் பண்றதை உடம்பு ஸ்டார்ட் பண்ணாது. அதனால கண்டிப்பா உங்க உடம்புல இருக்கிற ஃபேட் பர்னே ஆகாது. இன்னொரு மெயின் டிராபேக் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஃப்ரூட்ஸா சாப்பிட்றோம் அப்படின்னும் போது ஒரு பழம் இல்லைன்னா 2 பழம் நம்ம அந்த மாதிரி சாப்பிடுவோம். அது மென்று சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும், அதிகமா நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா நம்ம ஜூஸா சாப்பிட்றோம் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 3 பழமோ 4 பழமோ சேர்த்து நம்ம ஜூஸா பிழிஞ்சு மிக்சியில போட்டு அடிச்சு நம்ம ஈஸியா சாப்பிட்ருவோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பழத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 இருந்து 500 கிராம் கலோரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பழத்துல குறைஞ்சது ஒரு 100 கிராமாவது கலோரி இருக்கும். நம்ம இதே ஒரு 4 பழம் 5 பழம் சேர்த்து நம்ம மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸா செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னும் போது, கூட சுகரை ஆட் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னும் போது நார்மலாவே நீங்க ஒரு கப் ஜூஸ் குடிச்சிங்கனாவே அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 600 இருந்து 700 கலோரி நம்ம உடம்புக்கு சேர்ந்துரும். அப்ப ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 2500 கலோரி தான் தேவை அப்படின்னும் போது நம்ம இந்த ஜூஸ்லயே இவ்வளவு கலோரி எடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற ஃபுட்டுல நமக்கு தேவையான ஃபைபர்ஸ் அதுக்கப்புறம் புரோட்டீனு இதுக்கு தேவையான கலோரி நம்மளால எடுக்க முடியாது. அப்ப அதையும் சேர்த்து எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கலோரியோட அளவு அதிகமாயிரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸஸ் ஆயிருக்கிற கலோரி எல்லாமே ஃபேட்டா தான் உடம்புல ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரூட்ஸா சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்ல ஃபைபர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஃபைபர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா செரிமான டைம் அதிகப்படுத்தும். நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகாது. டைஜஸ்டுக்கும் உடம்புல இருந்து எனர்ஜி செலவாக ஆரம்பிக்கும், அதிகமா பசி எடுக்காது. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டை அதிகமா நம்ம இன்டேக் பண்ண மாட்டோம். அதனால ஃபேட் ஸ்டோர் பண்றதை இது கம்மி பண்ணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸா எடுத்துக்கும் போது மிக்சியில போட்டு அடிச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்கும் போது அந்த நார்ச்சத்து எல்லாமே ஃபில்டர் ஆயிடும். இதனால பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஜூஸா நீங்க எடுக்கும் போது நார்ச்சத்து எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதனால ஈஸியா நீங்க குடிக்கிற ஜூஸ் டைஜஸ்ட் ஆயிடும், சீக்கிரமா பசி எடுக்க ஆரம்பிக்கும். கலோரியும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால கண்டிப்பா உடம்புல ஃபேட்டா ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால கண்டிப்பா உங்களோட வெயிட் குறையாது, மாறா வெயிட் தான் ஏற ஆரம்பிக்கும். அப்படின்னா நீங்க கேட்கலாம், நிறைய பேர் சொல்றாங்களே ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கம்ப்ளீட்லி ஒரு தப்பான விஷயம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃப்ரூட்டா நீங்க சாப்பிடுங்க. அதுலயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கு, நிறைய ஃப்ரூட்ல பாத்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் லெவல் மீடியமா இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஃப்ரூட்டை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்மளோட குளுக்கோஸ் அளவை கம்மி பண்ணலாம். நம்ம குளுக்கோஸ் அதிகமா எடுத்துக்கிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்றதுக்காக நம்ம உடம்புல இன்சுலினோட அளவு அதிகமாகிட்டே இருக்கும். இப்ப இன்சுலின் எந்த அளவு உடம்புல அதிகமாகுதோ அப்ப உடம்புல இந்த ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் நடக்க விடாது, கொஞ்சம் லேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஃப்ரூட்ஸ் எந்த அளவு அதிகமா நீங்க எடுத்துக்கிட்டாலுமே ஃபேட் பர்னிங் கம்மி ஆகிறதுனால உங்களோட ஃபேட் குறையவே குறையாது. மாறா இந்த கலோரி எல்லாமே உடம்புல போயிட்டு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேட்டா ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா குறைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இன்சுலினோட அளவு உடம்புல ரொம்பவே அதிகமாகிறதுனால நம்மளோட மெட்டபாலிசமும் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும்.
அதனால கண்டிப்பா வந்து ஃபேட் குறையவே குறையாது. அப்ப அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு 2500 கலோரி வந்து நம்மளோட உடம்புக்கு ஒரு டே டு லைஃப்க்கு தேவைப்படுது அப்படின்னா, அதுல ஒரு 300 - 400 கலோரி மட்டும் ஃப்ரூட் மூலியமா நமக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்து நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு பேலன்ஸான டயட்டா இருக்கும். உங்களோட வெயிட் வந்து சீக்கிரமா வந்து ஈஸியா உங்களால குறைக்க முடியும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஃப்ரூட்டை வந்து நம்ம எப்ப சாப்பிடலாம் அப்படின்றது. நீங்க ஃப்ரூட்டா எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து ஃப்ரூட்ல பாத்தீங்க அப்படின்னா நீர்ச்சத்து வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். இது வந்து சடனா வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு ஃபுல்ஃபில்லா உங்களோட எக்ஸசைஸ் செய்யறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபுட்டே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அதுலயே அதிகமா கலோரி இருக்கும். கூடவே சேர்த்து ஃப்ரூட்ஸ் அதிகமா ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட கேலரியோட அளவு வந்து அதிகமாகும். அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபேட்டா வந்து உடம்புல ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அப்ப எந்தெந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. குளுக்கோஸோட அளவு கம்மியா இருக்கிற ஃப்ரூட்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகரை அதிகப்படுத்தாது, இன்சுலினோட அளவை வந்து கம்மி பண்ணும். அதனால சீக்கிரமா வந்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் வந்து உடம்புல நடக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு எந்தெந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து சுகர் அதிகமா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹை சுகர் எந்தெந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேங்கோ, அதுக்கப்புறம் பைனாப்பிள், வாட்டர்மெலன், அப்புறம் கிரேப்ஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவு சுகர் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை, ஒரு சாப்பிட்றீங்க அப்படின்னா கம்மியான அளவு நீங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து மீடியமான சுகர் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா செர்ரி பழம், அப்புறம் ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் டேட்ஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மீடியமான அளவு சுகர் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம டயட்டுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு போதுமான அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட இன்சுலின் அளவை அதிகப்படுத்தாம ஃபேட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல ஃபைபர்ஸ் எந்தெந்த ஃப்ரூட்ஸ்ல அதிகமா இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைபர்ஸ் அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டைஜஸ்டுக்கே நிறைய உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி தேவைப்படும். இதனால ஃபேட் லாஸ் வந்து சீக்கிரமா நடக்கும். எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைபர்ஸ் அதிகமா இருக்குன்னா அவகேடோ, ஆப்பிள், அப்புறம் ரோஸ்பெரி, பனானா, கோவா, மாதுளம்பழம், கிவி பழம், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இதனால ஈஸியா வந்து ஃபேட் லாஸ் வந்து ஈஸியா நடக்கும். அதனால நீங்க ஃபேட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜூஸா எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவு ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஆகும். சுகரோட அளவு எந்தெந்த ஃப்ரூட்ஸ்ல கம்மியா இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால ஃபேட் லாஸ் பண்ண முடியும். நீங்க உங்களோட உடம்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னா என்னால 21 நாள்ல 5 கிலோ வரைக்கும் வெயிட்டை வந்து என்னால குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்றேன். இதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பரை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.